ஏதோ ஒன்று எடுத்துக்கிறேன் ஆள். ஒரு புழு வெட்டி என்னைக்கு வெட்டுறது எப்பலா? ரெண்டு புழு வெட்டிக்கிறான் இவன் நேரம் எல்லாம். ஏமிச்சி எங்க புழுவே இல்லை, ரெண்டு புழு தான் இது. பத்தானா வந்தான் எங்க போயிடுறா? அங்க போகணும் காட்டுக்கா, அதுக்கு தான் வந்தேன். ஹலோ இல்லையா? அங்கே அங்கே இருக்குமா? இங்கே இல்லை. பல்லண்ணே இருக்குங்களா? வெட்டுற பார்த்து இல்லை. இங்கே நாம் ஒன்று இந்த மீனுக்கு வந்தாவே தான் புழுவும் கிடைக்கிறதில்ல, ஒன்றும் கிடைக்கிறதில்ல. இல்லாத போது டக்கு டக்குன்னு வெட்டிட்டு வந்துடுறேன்றாங்க. நம்ம ஒன்று மீனுக்கு வரும்போது தான் புழு இல்லைன்றாங்க. கான்மனா ஃபோன் பேசினா மட்டும் கிடச்சிருமா? எங்கேயும் புழு இந்த வேசக்காலம் வந்தாவே இந்த புழு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாகுதுப்பா. புழு வெட்டலான்னு வந்து மம்முட்டி வாங்கிட்டு போயிட்டாங்க காட்டுக்காரங்க. புழு வெட்டுறதுக்கு வந்தால் அந்த மம்முட்டி எடுத்து வர சொன்னாலும் எடுத்து வர மாட்டேங்கிறாங்க. களை கொத்தாக்குதுண்ணே, மம்முட்டி ஆக்குதுண்ணே. பிளானிங் தான் போடுறாங்க. மம்முட்டி எடுத்து வரல, அடுத்தவங்க இடத்துல போய் மம்முட்டி தேடுறாங்க பாரு. புழு எடுத்துக்கு வரும்போது மம்முட்டி எடுத்து சொன்னால் எடுத்து வராமல் அங்கேயும் மம்முட்டி தான் பார்க்குறாங்க பாரு. இவங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? காட்டில் மம்முட்டி இல்லை. திரும்ப நாங்கள் ரமேஷ் அவங்க வீட்டுக்கே போகிறோம். போயிட்டாங்க, போய் அவங்க வீட்டாண்டி தண்ணி புழு இருக்குது, அதை வெட்டிக்கிட்டு வரத்துக்காண்டி கிளம்புறோம். அவன் ஸ்டார்ட் பண்ணிட்டான் புழு வெட்டுறதுக்கு. அடுத்த இங்கே வந்து வெட்டினாவே வெறும் தண்ணி புழு தான் இருக்குது. தண்ணி புழு சீக்கிரம் செத்து போயிடும். இந்த புழு வேணுமோ அந்த பெருசு பெருசாக இருக்கும். இந்த தண்ணி புழு இது எப்படி இந்த தண்ணி புழு உருவாச்சுன்னே தெரில. ஆனால் பெருசு பெருசாக இருக்குது. குட்டி பாம்பு சோடு இருக்குது ஒவ்வொரு புழுவும். கவர் பெருசாக எடுத்துக்க வேண்டியதாண்டா. இது ஒரு பாக்கி ஒரு இது மட்டும் ரப்பு போதும். அது சின்னதெல்லாம் வேணாண்ணா, அதெல்லாம் தாங்குமா? பண்ணைக்காரன் மம்முட்டி வச்சுக்கிறான். கேட்டால் புழு பாரு எந்த தண்டிக்குது பாருங்க. அங்கே ஒருத்த வரான் மீன் பிடிக்கிறதுக்கு. இங்கேயே ஆகப்படுதாகிறா ஒரு வந்துட்டான். அவங்க ஒருத்த வேட்டைக்காரன். இல்லை இங்கே தண்ணி புழு வேற எங்கே இருக்குது? இங்கே நாங்கள் வரும்போது இங்கே தான் தண்ணி புழு எட்டு போவோம். பெருசாகிற பாரு இப்போல்லாம். இங்கே தான் இப்போல்லாம் எனக்கு பெரிய துண்டியாக கட்டி விட்றா. ஏன் நாங்களாம் பிடிக்க மாட்டோமா? இந்த நான் பிடிக்கும்போது மூஞ்சி எங்கே கொண்டு வச்சுக்கிறேன்னு பார்த்துக்கிறேன்டா. எடுத்து ரெடி கவர்லாம் அந்த டப்பா தான். டப்பாக்குள்ளே பாரு புழுவெல்லாம் எல்லாம் வெளியே வருது. வெட்டி போனவொடனே போனதான் புழுவெல்லாம் சாவாது. உடனே போட்டால் சாவாது. போட இது ஒன்று ரப்புல போதும், அப்புறம் கவரை மாற்றிக்கலாம்.
மேலே வருதுடா அந்த புழு நிற்காது. அது பெருசு வெட்டி விட்றப்பல பாரு, அதெல்லாம் தாங்காது. உசுரோட தரமே தாங்காதா. உங்கள் அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இந்த அங்கே பாரு அங்கே பாரு எட்டி எங்கள் அப்பா என்னடாப்பா புழு டே, இது என்ன புழுவா இல்லை வேற ஏடாப்பா சாமி, இது என்னடா புழு பாரு, இந்த தாண்டு பாரு மம்டி இருந்துச்சுன்னா அப்படியே அழகழகாக வரும். இதெல்லாம் என்ன புழுவா என்ன, நான் என்ன ஆழத்தில் தான் எப்பயுமே இல்லாத புழுவுங்க போய் இந்த தண்டி வருதுன்னா என்ன காரணம்னே தெரியலையே. அந்த புழு அங்கே போய் புழுவுக்கு சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, இங்கே வந்து 10 வீட்டில் எல்லாம் கிடச்சிருச்சு. அந்த புழுவில் டக்குன்னு மீன் மாட்டல. எது இது வந்து என்ன இவ்வளோ புழு வருதுப்பா. எப்பா அந்தெல்லாம் புழுவெல்லாம் பார்த்தா எனக்கே பயமாகுது. என்னன்னா குட்டி பாம்பு சோடுக்குதாப்பா மச்சா, அதை எடுத்து கையில் காட்டுப்பா. இப்போ காட்டுறா அங்கே பாரு. என்ன இதெல்லாம் புழுவா என்னன்னு பாருங்க. எப்பா சாமி, நல்லா இது மாதிரி புழு பார்த்ததே இல்லை. இந்த புழு வந்து ஒழுங்காக இப்போ வெட்டுறதெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்கன்னா அங்கே பாரு கையண்டா ஆத்திர அதில் பாரு பெருசு. ஏன்னா அவ்வளோ பெருசு தெரியலப்பெல்லாம் பாரு. இங்கே பாரு ஏப்பா நில்மச்சு இது என்ன பாரு புழுவா இல்லை பாம்பா வேறு எந்த தண்டிக்குது சாமிங்களா. இந்த மாதிரி புழு இப்போ தான் நான் பார்க்குறேன். நம்ம ஊர்லேயே எவ்வளோ பெருசு. இது மாதிரி மீன் கிடைச்சா பரவாயில்ல. அது அடியிலுக்கு பாருப்பல. வரல அங்கேயே இருக்குது. போடு ஏன்னா பார்க்குறதுக்கு நல்லா லட்டு மாதிரி இருக்குது புழுவு. கொண்டு போய் அங்கே போட்ட வச்சுக்கவா அச்சு அமைச்சு உள்ள சதியே இல்லாத மாதிரி போயிடுறான். அவன் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு இழுத்து தான் புழுங்கன்னு இழுத்து விட்டான். இப்போ நான் இங்கே வீடியோ வேட்டைக்காரன் தான் சொல்லி எங்கே நீங்கள் பிடிக்கிறீங்க. ஒரே ஒரு காரவாடை வந்து அவன் பிடிச்சான்டா. காரவாடை விட்டுட்டானே, நான் வீடியோ எடுத்துட்டு போனேன், வீடியோ எடுக்க முட்டானே அப்படின்ட்டான். பல்லா நான் பிடிக்கும்போது மூஞ்சி அங்கே கொண்டு வச்சுக்கிறேன் பார்க்க நெல்றா. என்ன பண்ண சொல்ல எவ்வளோ இந்த வீடியோ கிளியரன்ஸாக தெரில. அங்கே பாரு எவ்வா சாமிங்களா என்ன சைஸு. இன்னும் மச்சா எங்கே காட்டுங்க பாரு. அடாடா அரை அடியே இருக்க மாட்டேங்குதேப்பா. ஒரு அடியே வருமா? ஒரு அடி இருக்குது ஒரு புழுவு. இந்த மாதிரி என் ஆள்நாள் பார்த்து இல்லை போதா இந்த தண்டி இந்த எது அப்புறம் அந்த கட்டியில் இருக்குது பாரு. கண்ணே தெரியுதுல்லையே எப்படி காலையிலையே. ஒரு பொழப்புக்கு போகிறவான் இந்த எந்த பக்கம் இல்லையா அப்போலாம் போதுமா? மீன் அன்றைக்கி மாதிரி விழுந்து என்ன தெரியல, நம்ம ஓடி வந்தோமே புழு இல்லைன்னு அது மாதிரி வந்துட போகிறேன். அவ்வளோதான், புழு வெட்டியாச்சு, கிளம்புறோம். அங்கே அவ்வளோதான். அது எதுக்கு எடுத்துகிறோம் நான் பண்ணலாம், தண்ணி பாய்க்கிறதுக்காக வாய்க்கால் எடுத்துகிறோம். வாய்க்கால் வெட்டி விட்டீங்க இல்லை கிளம்பி போயிட்டு மீன் பிடிச்சா